துறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்னேன்? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். அத்தை 2 பேர் இருந்தா கூட ஜாலியா ஹாப்பியா இருக்கலாம். உன்கிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாது. எங்க ஃபோன் பண்ணி இப்பவே கேளுங்க, அப்பதானே பிரிண்ட் கொடுக்க முடியும். ஃபோன் பண்ணிடலாமா? என்னம்மா இட்லியா? வைமா. யாருப்பா அது போனு? சம்மந்திம்மா. அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது. என்னவா இப்போ போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான்? ஏம்மா இருமா, என்னன்னு கேட்போம். நாச்சியப்பன் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பத்திரிக்கை பிரிண்ட் பண்ண கொடுக்க போகிறோம். அப்படியா? யார் பேர்லாம் வரணும் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பேர் வந்து முதல்ல அம்மா பேரை போட்டுருங்க. சரிங்க சார். அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. அவங்க பேருக்கு அப்புறம் தான் மற்ற எந்த பேராக இருந்தாலும். நிச்சயமா சார். ஆமாம், அவங்க பேர் விசாலாட்சி ஆதிமுத்து. அடுத்து யார் பேர் போடணும் சார்? அதுக்கடுத்து அப்பதா பேரை போடுங்க, பட்டம்மாள். சரி. ஆமாம். சரிங்க சார். அதுக்கடுத்து ஈஸ்வரி குணசேகரன் MBA. ஆமாம். நிச்சயமா சார். அதுக்கு நேரம் என் பேரை போட்டுருங்க, குணசேகரன். சரிங்க சார். அப்புறம் ரேணுகா MCom. அதுக்கு நேரம் தம்பி பேரை போட்டுருங்க, ஞானசேகரன். நிச்சயமா சார். ஆமாம். 3வது பேர் வந்து நந்தினி. நந்தினி என்னம்மா படிப்பு? பிடெக் மாமா. பிடெக்கா? பாருங்க, நமக்கே சொல்ல வர மாட்டேங்க. பிடெக்கா? ஆமாம். அதுக்கப்புறம் தங்கச்சி பேரை போடுங்க, ஆதிரை செல்வி. கண்டிப்பா சார். ஆமாம். அவள் படிப்பு IAS படிச்சுட்டு இருக்கா. ஓ அப்படியா சார்? ஆமாம், MSc முடிச்சுட்டு IAS படிச்சுட்டு இருக்கா. போட்டு விடுங்க. சூப்பர் சார். IAS படிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார். கண்டிப்பா போடுவோம் சார். அதுக்கப்புறம் இந்த தங்கள் நல்வரவை எதிர்பார்க்கும் அப்படிங்கிற இடத்துல விடுபட்டு போன எல்லாரும் பேரையும் போட்டுருங்க குடும்பத்தில். என்ன நாச்சியப்பன் பேச்சே காணா? என்னடா அது பெண்கள் பேருக்கு பின்னாடி ஆண்கள் பேரை போட சொல்றாருன்னு யோசிக்கிறீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்ல சார். பெண்கள் தானே முக்கியம். பெண்களை முன்னாடி நடக்க விட்டு நம்ம ஆம்பளைங்க பின்னாடி நடந்து போனாலே எல்லாமே வெற்றி தானே. சரிதான் சார். அப்புறம் இது எல்லாத்தையோட ரொம்ப முக்கியம் நாச்சியப்பன். சொல்லுங்க சார். எங்க வீட்டு மருமக்கமார்களோட படிப்பை போட்டணும் பேருக்கு பின்னாடி. கண்டிப்பா சார். டிகிரி. ஆமா, எல்லாரும் பெரிய பெரிய படி படிச்சிருக்காங்க. எல்லாரும் படிப்பையும் போட்டணும். அதானே எங்களுக்கெல்லாம் பெருமை. சார் எல்லார் பேரும் அவங்க வாங்கின டிகிரியோட நிச்சயமா வரும் சார். அப்புறம் நமக்கு சுற்றமும் நட்பும் கொஞ்சம் பெருசு. நமக்கு எத்தனை பத்திரிக்கை வேணும்னு உங்களுக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணி சொல்றேன். அதெல்லாம் நீங்க சொல்லமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களுக்கு எவ்வளவு பெரிய சர்க்கிள் இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். சரி நாச்சியப்பன், தெரிஞ்சா சரிதான். சார் நான் ரெடி பண்ணிட்டு கால் பண்றேன். என் திருப்திக்காக உங்க போனுக்கு போட்டோ அனுப்பி வைக்கிறேன் சார். நீங்க பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா நான் பிரிண்ட் பண்ண கொடுத்துருவேன் சார். சரி அனுப்புங்க, டிசைன் அனுப்புங்க, நான் பார்த்துறேன். பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார். தேங்க்யூ சார். சரி. என்னவா அந்த நாச்சியப்பனுக்கு? பத்திரிகையில பேர் போடுறத பத்தி கேட்கறாருமா, யார் யார் பேர் எங்கெங்க போடணும்னு. சரி சரி. எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்காருமா அவரு. பத்திரிகையில வீட்டு மருமக பேரு, அவங்க டிகிரி அதெல்லாம் கண்டிப்பா வரணும்னு சொல்றாரு. உண்மையிலே ஆதி குணசேகரன் சார் ரொம்ப பெருந்தன்மையானவருமா. சே, குணா அங்கிள் மட்டும் லைட்டா படிச்சிருந்தான்னு வையேன், முகேஷ் அம்பானிக்கு முக்காடு போட்டு மூளையில நிக்க வச்சிருப்பார். ஹே, செம்மையா பேசுறடி. பின்ன குணா அங்கிள் பேரை கேட்டாலே அப்படியே எல்லாம் ஒரு ஃப்ளோல வருது எனக்கு. பார்க்க மனுஷன் கரடு முரடா இருந்தாலும் மனசுல தங்கம். ஜான் பேபி, யூ ஆர் சோ லக்கி. நீ அந்த வீட்டுக்கு போனதும் பாரு, உன்னை எல்லாரும் தாங்க போறாங்க. சரிம்மா, நீங்களாம் உங்க ரூமுக்கு போய் ஜனனி பத்திரிகை செலக்ட் பண்ணுங்க, பிரிண்ட் கொடுத்துடலாம். சரி மாமா, மேல போலாம். என்னப்பா இவ்வளோ நேரம் சந்தோஷமா இருந்த, இப்ப அப்படியே ஃபேஸ் மாறி போச்சு. என்னாச்சு?
ஒன்றும் இல்லைப்பா. நான் சொல்லட்டுமா? செலவெல்லாம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசனை, அதானே? அண்ணே, அத நினைச்சா கவலைப்படுறீங்க? அதெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணே. நான் தான் நிச்சயத்தப்பவே சொல்லிட்டேன்லப்பா. நான் இருக்கேன்ப்பா உனக்கு. நீ எதை பற்றியும் யோசிக்காம மனசார செய். அப்படிலாம் இல்லைப்பா. நான் நிச்சயத்தப்ப சொன்னனே தவிர நீ தான் பர்சனல் லோன் போட்டு எல்லாத்தையுமே பண்ண. அன்னைக்கு அந்த கடைக்காரன் வந்து சண்டை போட்டானே, அப்ப கூட நான் வீட்டை வித்து தரேன்ன. அதையும் நீ ஏத்துக்காம உன் ஆபீஸ்ல லோன் வாங்கி அதை நீ கட்டின. நான் சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன், ஆனா எதையுமே செய்யலையே. நீங்க எதுக்கு நான் அதெல்லாம் செய்யணும்? நாம என்ன வேற வேறயா? அண்ணி, நாங்க அப்படி பார்க்கல. ஆனா அண்ணன் எங்களை வேறையா பாக்குறாரோன்னு இப்ப எங்களுக்கு தோணுது. அண்ணே, ஜனனிக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு கடமையும் இருக்கு, உரிமையும் இருக்கு. நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு தான் எங்களுக்கு புரியல. அப்படி இல்ல நீ, உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க லைஃபையும் பார்க்கணும்ல. இத பாருமா, திரும்ப திரும்ப இத பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு நாச்சி, உன் பிள்ளைங்க வேற என் பிள்ளைங்க வேற நான் பிரிச்சு பார்க்கல. இந்த வீட்டுல பிறந்தது மொத்தம் 4 பசங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதானமா நம்மளுக்கு வேணும். ஜனனிய நல்லா படிக்க வைக்கணும்னு நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தியோ, அதை விட அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். இதுல நீ என்ன பிரிச்சு பாப்பியோ இல்ல சேர்த்து பாப்பியோ எனக்கு எந்த கவலையும் இல்லை. திரும்பவும் சொல்றேன்ப்பா, ஜனனி கல்யாண செலவை பத்தி நீ எந்த கவலையும் படாத. நாங்க இருக்கோம், பாத்துக்கிறோம். அண்ணி, ஜனனி என் மடியில வளர்ந்த குழந்தை அண்ணி. உங்களை மாதிரி அவளோட வாழ்க்கையை பத்தி எங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கு. அது செய்ய விடுங்களேன். இல்ல, உங்களுக்கு சிரமம் வேண்டான்னு. இதோட இது பேச்ச விடுறியா? எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. எப்பா, கல்யாணம் வேற நிறைய இருக்குப்பா. நீ இப்படியே உட்காந்துருந்தா எப்படி? நான் சொல்றத கேட்பியா மாட்டியா? நீ சொல்றது கேட்போம்ப்பா. கேட்டுதான் ஆகணும். அத்துட்டு போறதுக்கு அண்ணன் தம்பியா? மச்சாயா? கவலைப்படாதீங்க. என்னங்க பால்? என்னங்க? என்னது இவ்வளவு தனியா இருக்கு? ராணியக்கா எடுத்துட்டு வந்த பால் தாங்க. ராணியக்கா தேனியக்கான்னு யாராவது கொண்டு கொடுத்தா அந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து ஏன்டா கொட்டணுமா? இதை வேண்டாம், கொண்டு போ. ஈசே, இங்க வா. உன்னை கேட்கணும்னு நினச்சேன். நிச்சயத்தில் பயங்கரமாக சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணோட குடும்பத்தை ரொம்ப பிடிச்சி போச்சு போல. அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னா புரியல. இல்லை, ஒரு விசேஷம்னு போயிருக்கோம், அவங்க நல்லபடியாக பேசினாங்க, அதான் நாங்கள் சாதாரணமாக பேசினோம். சாதாரணமாவா? அடேங்கப்பா, நீங்கள் 3 பேரும் நலுங்கு வைக்க போனப்போ அந்த அம்மா உங்ககிட்ட பேசினதும், நீங்கள் அந்த அம்மாகிட்ட சிரிச்சு பேசினதும், உன் குழந்தை அந்த பொண்ணுகிட்ட வலிஞ்சதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அதை விடு. அந்த பொண்ணை பற்றியும் அந்த பொண்ணோட குடும்பத்தை பற்றியும் என்ன நினைக்கிற? நான் நீதான் சொல்லு. நீங்கள் பார்த்த சம்பந்தம் நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க, அதில் நான் அதை கேட்கல ஈசு. அந்த பொண்ணை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் உன் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல, அது என்னன்னு கேட்குறேன், சொல்லு. நல்லவங்களா இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரதில் உனக்கு தனிப்பட்ட விருப்பம், சரிதானே? தனிப்பட்ட விருப்பம்லாம் இல்லை. என்ன நீங்கள் பார்த்த பொண்ணு? திருப்பி அதே பேசிட்டுக்காது ஈசு. நான் தான் பார்த்தேன், நான் தான் பேசி முடிவு பண்ணேன். இனிமேல் நான் தான் எல்லாத்தையும் பார்க்க போகிறேன். ஆனால் உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அதை சொல்லுங்கிறேன். அப்படியே கமுக்கமாக பேசி தப்பிச்சிடலான்னு பார்க்குறேன். இனி அதுக்கு என் ஃபோன் பண்ணுறேன், யாருன்னு தெரியலையே.
அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க போல. ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க. இல்லையே, நாங்கள் காரில் மெதுவாக தான் வந்தோம். உங்கள் கார் திருச்சி பக்கத்தில் தான் எங்களோட வந்து சேர்ந்துச்சு. ஒருவேளை அவங்க தனியாக அவங்கள்ட்ட எதுவும் பேசுனாங்களா? யாருவன் திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஹலோ, ஈஸ்வரி இருக்காளா? உனக்கு தான் ஃபோன். இதா பேசு. ஹலோ ஈஸ்வரி, என்னம்மா அது? உனக்கு ஃபோன் போட்டால் கட் ஆகிட்டே இருக்கு. இல்லை அப்பா, ஃபோன் பையன்கிட்ட இருக்கு. அவன் தெரியாம கட் பண்ணியிருப்பான். அவனா தெரியாம கட் பண்ணியிருப்பான்? அதெல்லாம் இல்லைம்மா, தெரிஞ்சே தான் கட் பண்ணியிருக்கான். அப்படியே அப்பம் புத்தி அவனுக்கு. அதை யாரால மாற்ற முடியும்? சீ, அதை விட்டு தொலைம்மா. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஏதோ முதுகு வலின்னு பெணாத்திட்டே இருக்கா. நீ ஒரு 8 வந்தேன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். என்னம்மா, கிளம்பி வரியா? அப்பா இப்போ இப்போ என்னால் முடியாது, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். என்ன ஈஸ்வரி, நான் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்கிறேன், நீ பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்கிற. அப்படி என்ன வாழ்க்கை வாழற நீ அங்கே? அப்படிலாம் இல்லைப்பா. உன் புருஷன் விட மாட்டேன்னு சொல்லுவார் இல்லையா? வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன்ப்பா. எஸ், அந்த பாலை கொடு. தண்ணியா இருக்குன்னு சொன்னீங்க, நான் வேற எடுத்துட்டு வரேன். ஆமாம் சொன்னேன், ஞாபகம் இருக்கு. பரவாயில்ல, கொடு. நீ போ, வேலையை பாரு. ஏப்பா, எதுக்குப்பா அவ்வளோ பெரிய மண்டபத்தை பார்க்குறீங்க? அந்த நாச்சியப்பன் லட்சணத்துக்கு சின்னதாக ஒன்று பார்க்கக்கூடாது? அவங்க லட்சணத்தை பற்றி நம்ம ஏமா கவலை பண்ணோம்? நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம மண்டபத்தை பார்க்க முடியும். அது சரி, என்னமோ ஒன்று பண்ணுங்க, காசுக்கு பிடிச்ச தண்டம். இது என்னடா புது கோலம்? அது அம்மா, ஐயா புது வேலைக்கு போறாரு, அதனால எல்லாம் மாறி போச்சு. அது எப்படிடா மாறும்? நேத்து ஏதோ வருத்தத்துல பேசிட்டு போனேன்னு நினைச்சேன். நிஜமாவே அவனை புது வேலைக்கு அனுப்புற? டேய், எவ சொல்றதையும் கேட்டு எந்த முடிவும் எடுக்காத. இந்த வீட்டுல எவளா இருந்தாலும் நீ வச்சாதான் புள்ளையாரு, வலிச்செடுத்தா சாணி. அத மனசுல ஏத்துக்கோ. ஆமா, தம்பி முதல்ல வேலைக்கு போறான். நல்லதா 4 வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சொல்றாங்க நல்ல வார்த்தையா. அம்மா, அது நான் எடுத்த முடிவுதாம்மா. தம்பி நல்லா இருக்கட்டும்மா, அதான வேணும் நமக்கு. என்னப்பா? ஆமாண்ணே. இவர் மகேந்திரனுக்கு சொல்லிட்டியா ஃபோன் பண்ணி? நான் மகேந்திர கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நேரம் ஏசி ரூம்ல போய் உட்காந்து வேலையை பார்க்க வேண்டியது. அப்புறம் என்னப்பா, போய் ஜாம்னு உட்காந்து வேலையை பாருப்பா. சரிண்ணே. அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இரு. இது பாரு, பெரியவன் பேச்சு கேட்டு பக்குவமா நடந்துக்கோ. பொம்பளை பின்னாடி எல்லாம் சுத்தாத, அது ஒண்ணுத்துக்கும் உதவாது. அதெல்லாம் அவன் பாத்துக்குவாமா. என்னங்க காப்பியா? டேய், எனக்கு வேண்டாம், இருக்கட்டும், சாப்பிட்டேனே. ஈசே, உன் குழந்தை வெயிலையும் தூசிலையும் கிடந்து கஷ்டப்படுறேன், அது உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு நீ தானே ரெக்கமெண்டேஷன் பண்ண. புது வேலை கிளம்புறேன், பார்த்துட்டு பேசாமல் போகிற. ஈசே, உன் குழந்தை வெயிலையும் தூசிலையும் கிடந்து கஷ்டப்படுறேன்,
உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு நீ தானே ரெக்கமெண்டேஷன் பண்ண. புது வேலை கிளம்புறேன், பார்த்துட்டு பேசாமல் போகிற. இவ என்னடா சொல்ல போறா? இவ கிட்ட கேட்டுக்கிட்டு இப்போ போய் வேலையை பாரு போ. எப்பா சாயங்காலமாக போய் அந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்கப்பா. அதான் முடிவாகி போச்சுல. சரிண்ணா. அந்த மண்டபத்துக்காரன் காசுக்கு வாய பழக்கிறவைய சரிண்ணா. வேற யாருக்கு விட்டுற போகிறான்? முகூர்த்த நாள். நானும் கதிரும் போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். முதல்ல போய் அட்வான்ஸ் கொடுங்க. வாடா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. சாயங்காலம் பாப்போம். போயிட்டு வாடா. வரேம்மா. நீ ஏன்டா இன்னும் நிக்கிற? இல்லம்மா, தண்ணி குடிச்சிட்டு போயிடுறேனே. போய் குடிச்சிட்டு போ. யார் வேண்டான்னு சொன்னாங்க? அதுக்கு ஏன்டா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? இல்லம்மா, அதோ அப்படியே அவங்க அப்பா மாதிரியே பண்றானே. அண்ணி எப்படி இருக்க அண்ணி? காஃபி குடுக்க வரும்போது உன்னை கவனிக்கவே இல்ல. சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் நல்லா இரு. நல்லபடியா போயிட்டு வா. போற இடத்துல குணமுள்ள தம்பின்னு பேர் வாங்கணும், சரியா? சரி. அப்புறம் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, வாய்ப்பு வாழ்க்கையில சில நேரம் தான் கிடைக்கும். அது கிடைக்கும் போது பயன்படுத்திரு. ஏன்னா விட்ட வாய்ப்பு திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. கண்டிப்பா அண்ணி. அண்ணி, அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப். என்ன சொல்லு. சென்னையில இருந்து ஒரு பார்சல் வரும் அண்ணி. அது வேற யாராவது வாங்கினா சரியா இருக்காது. அதான் நீங்க. புரியுது புரியுது, நான் வாங்கிக்கிறேன், போ, பயப்படாத. சரி அண்ணி. தேங்க்ஸ் அண்ணி. ஏய், எனக்குலாம் எதுக்கு தேங்க்ஸ்? போயிட்டு வா. வரேன். ஆல் தி பெஸ்ட். வரேன். ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் சூட் ஆகணும்ல, அதுக்காக தான் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன். ஏய், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் போட மாட்டேன். ஏய், நல்லா தான் இருக்கும், போடு. ஆமா, அந்த மஞ்சள் கலரையும் போடு. அவங்க ஊராளுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏய், ஊரை பத்திலாம் பேசாத. அடடா, கோவம் வருதா ஜான்க்கு? புகுந்த வீட பத்தி பேசினா இப்பயே கோவம் வருதோ? எந்த ஊரா இருந்தா என்ன, மனசு தானே முக்கியம். இரு, நான் பாக்குறேன். ஏய் இரு, நானே எடுக்கிறேன். ஹாய் சக்தி, இதுதான் என்னோட ஆஃபீஸ் கேபின். புது ஆஃபீஸா? ஜாயின் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு தான் என்னோட முதல் நாள். ஹாய் சக்தி. ஹாய். கெட்டப் செட்டப்லாம் மாத்தி ஆளே வேற மாதிரி இருக்கீங்க. என்ன மேட்டர்? அன்னைக்கு ஜனனி சொன்னால, அதோட எஃபெக்ட் தான். எப்படி அதுக்குள்ள? இல்ல, அண்ணி அண்ணன் கிட்ட சொன்னாங்க. உடனே அண்ணன் இந்த டீலர்ஷிப்பை பார்த்து கூடான்னு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. பின்ன சொன்னது ஈஸ்வரி மேம் ஆச்சே. கேக்கலனா அவங்க அண்ணன் அவ்வளவுதான். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்னமா பண்றீங்க? நான் ஜனனிக்கு காஃபி கொடுக்க வந்தேன். சும்மா வயசானாலே காஃபி கீஃபின்னு எடுத்துட்டு வந்துடுறது. வெய்மா. ஐயோ, சக்தி தம்பிங்களா? நீங்க பேசுங்க. சாரி, நான் உங்களை கவனிக்கல. இல்ல பரவாயில்லைங்க. ஏய் வாடி. நீ போமா, நான் வரேன். ஏய், அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் போங்கடி. ஏய் போன்னு சொல்றல. ஏய் நீ வாடி. பாய் சக்தி. பை பை. எப்படி இருக்கு ஆபீஸ் எல்லாம்? ஜனனி, கீழே ஷோரூம் காட்டுறேன், பாக்குறியா? தோ காட்டுறேன். ஜனனி, எப்படி இருக்கு நம்ம ஷோரூம்? சூப்பரா இருக்கு. இனிமே ஐயா தான் இதுக்கு இன்சார்ஜ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். புது வேலையில நிறைய அச்சீவ் பண்ணுங்க. அண்ணி உங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காங்கல்ல, அதுக்கு நீங்க பெருமைப்படணும். கண்டிப்பா. அப்புறம் ஒன்னு சொல்லணும். என்னது? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீ எனக்காக யோசிச்சு அன்னிக்கிட்ட பேசினனால தான் நான் இப்போ இங்க இருக்கேன். நான் உங்களுக்காக யோசிக்கல, நமக்காக யோசிச்சேன். இனிமே நமக்கு நாம தானே யோசிக்கணும். சும்மா லூஸ் மாதிரி பேசாதமா. லூசு தாண்டி, நான் லூசு தான். பின்ன என்னமா,
ஜான் கல்யாணம் பண்ணிக்கிறான்றதுக்காக நானும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இது எப்படிமா ஒத்து வரும்? உனக்கு வாழ்க்கையில எதிரி ஒத்து வரும்? நீ சொல்றதுக்கெல்லாம் உங்க அப்பா பூம்பு மாடு மாதிரி தலையாடுற இருப்பாரு, அவர் மட்டும்தான் ஒத்து வருவாரு. வேற யாருமே ஒத்து வர மாட்டாங்க. பத்து, இப்ப எதுக்கு எமோஷனலா இருக்க? இத பத்தி பேசினா சண்டை தான் வரும். விடு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இத பாரு, உன்கிட்ட பேசுனா உயிர் தான் மனுஷனுக்கு போகும், வேற எதுவுமே நடக்காது. மா, அதுக்குன்னு சம்பந்தமே இல்லாம எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறது? எனக்குன்னு லைஃப்ல சில சாய்ஸஸ் இருக்கு, அதுல கல்யாணம் நிச்சயமா கிடையாது. அட்லீஸ்ட் இப்போதைக்கு. நீ திருந்த மாட்டமா? திருந்தவே மாட்ட. உன் லைஃப் உன் சாய்ஸ், எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. உன் அம்மா மனசை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? யோசிக்காது, யோசிக்காது. பது, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படியே ஜாலியா உன் கூட சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா நீ என்ன தள்ளி விடலான்னு பாக்குற. நீ சந்தோஷமா இருப்ப, ஆனா நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு. நீ இப்படி வாழாம இருந்தீன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? மா, கல்யாணம் பண்ணாதான் லைஃப்ன்றதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுமா. இப்ப பாரு, நீ சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு, அதனால உன் லைஃப் ஜாலியா இருக்கு. எல்லாருக்கும் அப்படி கிடைக்குமா? தப்பா ஒண்ணு நம்ம சூஸ் பண்ணிட்டு கஷ்டப்படுறத விட நமக்கு செட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், தப்பே இல்லை. பத்து, உன் பொண்ணு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? ஏன் ரெண்டுமே ஒண்ணு இல்லையா? இப்போதைக்கும் ரெண்டும் வேற வேற தான். நாளை பின்ன ரெண்டும் ஒன்னாவதான்னு பார்ப்போம். குழம்பு பொடி போட்டேன், உப்பு. அக்கா, கார குழம்புக்கு உப்பு போட்டேனா? ஏய், நீ சமைச்சிட்டு கேள்வி அவங்க கிட்ட கேக்குறியா? இல்லக்கா, காரப்பொடி போடும்போதே கூட உப்பு போட்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகம். ஆனாலும் டவுட்டா இருக்கு. அன்னைக்கு வேற உப்பு போட்டு வாங்கி கட்டிக்கிட்டேனா, இன்னைக்கும் அதே பண்ண என்ன கொன்றுவாங்க. ஏய், நீ போட்டதை நான் பார்த்தேன். நீ சாம்பாருக்கு காய் வெட்டு. அக்கா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? நான் ஒரு கனவு கண்டேன். நம்ம பிளேன்ல ஒரு பெரிய மலைக்கு போய் இறங்குறோம். அப்புறம் அப்படியே சில்லுன்னு காத்து. இங்க வாங்கல, நம்மளே அங்கிருந்து கார் ஓட்டிட்டு போறோம். ஏன் சொல்லுங்க? ஏன்? நம்ம 3 பேர் மட்டும்தான், இவங்க யாரும் இல்ல. அதுக்கப்புறம் அந்த கார் அப்படியே ஒரு ஹோட்டல் வாசல்ல நிக்குது. அது ரொம்ப பெருசு. அந்த ஹோட்டல் ரூமே இந்த வீட்டை விட பெருசு. இன்னொரு விஷயம் தெரியுமா? அங்க நம்ம ஒரு வேலை பார்க்கல. நமக்கு தண்ணி வேணும்னா கூட ஒருத்தர் வந்து கேட்டு கேட்டு கொடுக்கறாங்க.